வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது அதாவது முருங்கைப்பூ பால். அதுக்கு முருங்கைப்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடச்சிது. அது மாதிரி நீ இந்த சீசன் அதனால் இதை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு இதை 3 தவணை நல்லா வாஷ் பண்ணி புழு பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு இப்போ தண்ணி 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு 2 பாதாம் 2 பிஸ்தா 2 முந்திரி பருப்பு அது மட்டும் ஊற வச்சுருக்கேன். ஒரு ஏலக்காய் ஊற வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாதாம் முந்திரி பிஸ்தா அப்புறம் ஏலக்காய் இதை போட்டு நல்லா கொஞ்சம் வலுவலுன்னு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாலை ஒரு சட்டியில் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்ச விழுது அதையும் இதில் பாலோடு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்சியையும் கழுவி இந்த தண்ணியையும் இதோட ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதில் முருங்கைப்பூவை போட்டு எப்படி காய்ச்சிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். அதை பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் மெயினாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது யூடியூப்பில் போய் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸில் சொல்லாதீங்க. இப்போ நான் பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைப்பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விடணும். நம்ம 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அது நல்லா சுண்டி 1 டம்ளராக வற்றணும். அது வரைக்கும் இது வேகணும். வெந்ததுக்கப்புறம் இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய முருங்கைப்பூ பால் சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வேகணும், குழஞ்சி நல்லா வேகணும். நல்லா வேக விட்டி காமிக்கிறேன். அப்புறமா சர்க்கரை போட்டுக்கலாம். அப்புறம் இது எதுக்கு ரொம்ப நல்லதுன்னா நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணு, அப்புறம் குடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதாவது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதை அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 நாளாவது சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இது பவுடராகவும் கிடைக்கிது. இது அதையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால இதை வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இப்போ வெந்ததுக்கப்புறம் இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம முருங்கைப்பூ பால் நல்லா முருங்கைப்பூவெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாலும் நல்லா வத்திருச்சு. இப்போ இதோட நாட்டு சர்க்கரை இப்போ போட்டுட்டு காமிக்கிறேன். அப்பப்போ அது கிண்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டி தூளில் பிடிச்சிரும். இப்போ நாட்டு சர்க்கரை போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ டிஸ்பிளேயில் வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய முருங்கைப்பூ பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே தெரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் அது தெரியல. அந்த பூ இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி திப்பி திப்பியாக தெரியுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அதை டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். எல்லா சேனல்லையும் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாருமே கொடுத்துருவேன். நீங்கள் அதை பார்த்தே எடுத்து வச்சுட்டு நீங்கள் சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.